பழனிப்பண்ணையாவுக்கு மிக்க நன்றி. இந்த மகாவதார் அறக்கட்டளை நடத்தி வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதில் பயணித்து வரும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக சிறந்த நாள், ஒவ்வொரு நாளும் சிறந்த நாள் தான். அந்த நாட்களிலே நமக்கு மகாபாரத பத்தி பேச போறோம். எனக்கு ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரிஜிக்கும் மகாவதார் பாபாஜிக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனாவுக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் அஸ்வின் மாஸ்டர் சேத் மாஸ்டர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாபாரதத்தின் வரும் 2 பேர் 6 100 அப்படின்னு பார்க்கணும். இதுல எனக்கு இது பார்ட் 7 இல்லைங்களா? சரி, இது தர்மம் நிலைக்க உண்மை வெல்ல வியாச முனிவர் நமக்கு தந்த மாபெரும் இதிகாசமா மகாபாரதம். இதை பற்றி பேச போகின்றோம். கிருஷ்ணன் துணை இருக்க, பீஷ்மாச்சாரியார் ஆசி இருக்க, நாம் சொல்ல போகும் முறைகள் 1000 பேர்களின் மனதில் தர்மத்தை விதைக்க. நாம் பேசும்போது நமக்கு துணையாக சரஸ்வதி தேவியும் கருத்திலே கிருஷ்ண பரமாத்மாவும் துணையும் எப்போதும் இருக்கட்டும். எதோ தர்மஸ் ததோ ஜெயக. எங்கே தர்மம் இருக்கோ அங்கே வெற்றி நிச்சயம். இதில் 18 அத்தியாயம், 18 படைகள், 18 நாள் போர். ஆனா கத்துக் கொடுத்தது ஒன்றுதான், அதுதான் தர்மம். மனிதனோட ஆசை, கோபம், காதல், துரோகம், தியாகம், ஞானம் எல்லாமே சேர்ந்த ஒரு பெரிய பல்கலைக்கழகம் தான் இந்த மகாபாரதம். இல்லையா? இப்போ நம்ம உள்ளார போவோம். சரிங்களா? இதுல என்னன்னா, இன்னைக்கு இறைவனுடைய திருவருட்கருணையாலே பெரிய புராணத்தை போலவே இதுவும் ஒரு பெரிய புராணம் தான். இது இன்றைய தலைப்பு 100ம் 6ம். எனக்கு ஒரு சந்தோஷம், எப்பவுமே பெரிய புராணத்தை பத்தி பேசி பழக்கம். அதனால இதுவும் ஒரு பெரிய புராணம் தான். இந்த மகாபாரதம் என்பது பெரிய புராணம். அது எப்படி பெரிய புராணமோ சைவத்துக்கு, வைஷ்ணவத்துக்கு இது ஒரு பெரிய புராணம். இந்த மகாபாரதத்தை இன்றைக்கு நாம் 2 பெண்களை பற்றி சிந்திக்க போகின்றோம். இந்த 2 பேர் யார் யாரு? ஒண்ணு குந்தி தேவி, மற்றொன்று பிராந்தாரி. இதாவது இந்த பேரு கிருத யுகத்திலே தீமை கிடையாது, எல்லோரும் நல்லவங்க. தெருவுல ஒரு 100 ரூபாய் வெள்ளி காசு போட்டா, வெள்ளி நோட்டை போட்டா யாரும் எடுக்க மாட்டாங்க, அவ்வளவு சுத்தம். ஆனா கிருதயுகம் நம்ம இத கற்பனையில் தான் நாம் பார்க்க முடியும். பாரதியார் அழகா சொன்னார், இந்த கலியுகத்தில் கொன்று கிருதயுகத்தை கொண்டு வருவேன், பொய்க்கும் கலியை நான் கொன்று மூலகத்தார் கண் முன்னே மெய்க்கும் கிருதயுகத்தை கொணர்வேன், தெய்வ விதியாகுதே. பாரதியார் சொன்னார், முதல் யுகம் கிருதயுகம், கிருதாயுகம் இல்லை. கிருதயுகம் எல்லாமே நல்லவங்க. அதுக்கப்புறம் அடுத்த யுகம் திரேதாயுகம், கொஞ்சம் பேரு கெட்டவங்க, ரொம்ப பேரும் நல்லவங்க. அதுல ராமாயணம் நடந்த காலம். இலங்கையிலே உள்ள அரக்கர்கள் பொல்லாதவர்கள், மற்ற எல்லோருக்கும் நல்லவர்கள். அரக்கர் என்று பலர் அறத்தின் நீங்கினார். இது 2வது யுகம் திரேதாயுகம். இந்த 3வது யுகம் துவாபர யுகம். நல்லவங்க கொஞ்சம் பேர் தான், பொல்லாதவங்க ரொம்ப பேரு. பாண்டவர்கள் 5 பேரு, ஆனா கௌரவர்கள் 100 பேரு. சரியா? அப்போ என்ன அதுதான் மகாபாரத காலம். என்ன யுகம் அது? துவாபார யுகம். இப்போ நாம் இருக்கிறது கலியுகம், எல்லாத்தையும் விட மோசம். இது ஏன் அப்போ யாரு நல்லவன் யாரு கெட்டவனுக்கு தெரிஞ்சது? இப்போ தெரியவே மாட்டேங்குது. சாமியார் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த ஆளுகாலியா விழுந்தோன்னு நம்ம நினைக்கிறோம். யாரும் நல்லவன்னு சொல்ல முடியல.
நல்லவன் மாதிரி இருக்கான், ஆனா கெட்டவன் ஆயிடுறான். கெட்டவன் மாதிரி இருக்கான், நல்லவன் ஆயிடுறான். இதுதான் நம்ம யுகம். 4 யுகம் வந்து 4 யுகம் நம்ம சொன்னேன் இல்லையா? முதல் யுகம் கிருதயுகம், தர்மம், பசு மாடு 4 கால்லையும் நின்றுச்சான். 4 நல்லா இருந்துச்சு. அந்த யுகம் திரேதாயுகம், 1 கால் ஒடிஞ்சு போச்சு. தர்ம பசு 3 கால்ல நின்றுச்சு. அடுத்த யுகம் துவாபர உலகம். இந்த ஜாவர யுகத்துல 2 கால் ஒடிஞ்சு போச்சு. தர்ம பசு 2 கால்ல நின்றுச்சு. இப்போ நாம இருக்கிறது கலியுகம். 3 காலும் ஒடிச்சிருச்சு போச்சு. ஒத்த கால நிக்குது தர்ம பசு. இந்த கிருதயுகம் வந்தா 3 காலும் ஒழுங்காக வரும், 4 காலும் நல்லா இருக்கும். நாம இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துக்கு பக்கத்துல நடந்தது துவாபர யுகம். துவாபர யுகத்திலே தான் மகாபாரதம். கலியுகத்தில் எவ்வளவு தீமை இருக்கோ இதெல்லாம் அப்பவே தொடங்கிடுச்சு. ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுமா? மகாபாரதம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கடைசி காட்சி தர்மராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். 36 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. துரியோதனன் இறந்து தர்மராஜா பட்டாபிஷேகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 36 வருஷம் ஆகுது. அப்போ நாளைக்கு இன்னைக்கோட துவார முடிய போகுது. கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வந்தது. தர்மராஜா நீதிபதி. கேஸ் என்ன தெரியுமா? ஒருத்தன் சொல்றான், எங்க வீட்டை இவனுக்கு வித்துட்டேன், அந்த வீட்டு தோட்டத்துல புதையல் இருக்கு, இவன் எடுத்துக்கிட்டான், இவனுக்கு நான் வித்துட்டேன், அதனால அந்த புதையலை இவன் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். இது வாங்கினவன் பாருங்க, அவன் சொல்றான் என்ன? அவன் என்ன சொல்றான்னா, நான் வித்துட்டேன், அது இருக்கிறதெல்லாம் அவனுக்குத்தான் சொந்தம், எனக்கு இல்லைங்கிற. என்னடா போயிடுச்சு, எடுத்துக்கணும். நாம என்ன தோணுது? 2 பேரும் பயலுங்கன்னு தோணுது. நம்ம காலம் எப்படி இருக்கு? கேஸ் பாருங்க. எனக்கு வேண்டான்னு நான் வித்துட்டேன்றான், எனக்கு வேண்டான்னு நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன்னு வாங்கினவன். நான் வீட்டைத்தானே வாங்கினேன், புதையலெல்லாம் நான் வாங்கல, அதனால வீட்டை வித்தவனுக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்றான். எனக்கு புதையல் வேண்டாங்கிறான். அவன் தர்மராஜா பார்க்கிறார், என்னடா பண்றது தெரியலையே, இது வெறும் கன்ஃபியூஷன் ஆனது இருக்க, இது என்ன இதுல வருதுன்னு செக்ஷன்ல வருதுன்னு தெரியல. ஏய் கூப்பிட்டு சகாதேவன். சகாதேவன் யாரு? அவன் வந்து 5வது பிள்ளை. யாருக்கு? அதாவது குந்தி தேவிக்கல்ல, மாத்ரி அப்படின்னுட்டு அவங்களுக்கு பாண்டு மகாராஜுக்கு 2 பொண்டாட்டி. அது பின்னால சொல்றேன். மாத்ரியோட பையன் 5வது பிள்ளை. தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பெரிய ஞானி, ஜோசியத்துல பெரிய ஞானி, வல்லவன், சிறந்தவன். அண்ணா என்ன ஒரு நாள் வாய்தா போட்டிருந்தா அப்படின்றான். சரி, நாளைக்கு காலையில் வர சொல்லுங்க 2 பேரையும். சரி, தீர்ப்பு நாளைக்குன்னு சொல்லி 2 பேரையும் காலையில வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறார். மறுநாள் காலையில 2 பேரும் வந்துட்டான். தர்மராஜா உட்கார்ந்து இருக்க, இந்த முதல் ஆளு எந்திரிச்சான். மகாராஜா, ஒரு விண்ணப்பம். என்ன? நேத்து ராத்திரி யோசிச்சு பார்த்தேன், யாரு வீட்டை வித்தான்? ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஞானோதயம் கிடைச்சது. நான் வீட்டைத்தானே வித்தேன். ஆமா. அப்ப புதையலுமா வித்தேன்? இல்ல. அப்ப இல்லைன்னா புதையலைத்தானே நானே தானே எடுத்துக்கணும் அப்படிங்க. என்னடா இது? இந்த பக்கம் திரும்பினான். இவன் எந்திரிச்சான். மகாராஜா, என்ன ராத்திரி 12 மணிக்கு எனக்கும் ஒரு ஞானோதயம் வந்துச்சு, என்ன சொல்லு. என்ன நான் தான் வாங்கி போட்டேன்ல, பூமிக்கு மேலே உள்ளதும் பூமிக்கு கீழே உள்ளதும் எல்லாம் இனிமே எனக்கு தான் சொந்தங்கிறான் பையர். செல்லர் சொல்றான், முதல்ல வேணாங்கிறவன் நான் வீட்டை தான் வித்தேன், கீழே இருக்கிறது நானும் விற்கலன்றான். இப்போ பையர் என்ன சொல்றான்? வீட்டை எப்ப வித்தானோ அடியில் கண்ட ஜங்கம சொத்தெல்லாம் எனக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறான். அப்போ எனக்குத்தானே சொந்தம்,
அதனால புதையல நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். என்னடா அது, நேத்து வேண்டாங்க நீங்க, இன்னைக்கு படுகட்டாயமா ரெண்டு பேரும் எனக்கு தாங்குறீங்க அப்படின்னு. ஏய் சகாதேவா, என்ன எத்தனை நாள்டா இந்த மாற்றம்? சகாதேவன் சொன்னா, அண்ணா நேத்து ராத்திரி 12 மணிக்கு கலியுகம் பிறந்துடுச்சு. இனிமே மனுஷன் யோக்கியமா இருக்க மாட்டான். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவான், ஷோ காட்டுவான். உண்மை, அதனால அன்பர்கள் குறைவாக போயிடும். எல்லாம் வேஷம் போடுவான். அப்பா சொன்னதை பிள்ளை கேட்க மாட்டான், பிள்ளை சொன்னதை அப்பா கேட்க மாட்டாங்க. ஆஹ் அப்படி இது கலியுகம். இப்ப என்னடா தீர்ப்பு பண்றது? நான் பார்க்கிறேன். அண்ணா இருங்க, எப்ப உனக்கு எத்தனை பிள்ளைகள்? அவன் எனக்கு ஒரே ஒரு பையன். சரி, அது யார் சொல்றான்? பையர் சொல்றான். சரி, உனக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஒண்ணு செய், அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க, புதையல அவங்க கிட்ட கொடுத்துருங்க, போங்க, இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்றான். யாரு? சகாதேவன். இது எப்படி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தானே, சொத்து எங்கேயும் போகாது இல்ல, போனாலும் நம்ம பிள்ளைங்க தானே அனுபவிக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு கையை கோத்து தோல் மேல தோல் போட்டு, என்ன சம்பந்தி, தீர்ப்பு நல்லாதான் இருக்கு. ஆமா, நல்லாதான் இருக்கு, வாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணலான்னு போயிடுறாங்க. தீர்ப்பு முக்கியம், முக்கியம் இல்லைன்னா கலியுகம் முக்கியம். கலியுகம் பிறந்துட்டா எனக்குத்தானே தவிர அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான். அப்போ இந்த கலியுகத்தினுடைய தொடக்கத்திற்கு ஒரு தொடக்க விழா செய்து வைத்தது முந்தின யுகம், துவாபர உலக யுகம். அதனால்தான் மகாராஜா மகாபாரதம் தொடங்கிச்சு. மகாபாரதம் நடந்து, மகாபாரதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 5300 வருஷம் ஆயிடுச்சு. ராமாயணம் முடிஞ்சு 7200 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கணக்கே போட்டு பார்த்துருக்காங்க. எல்லாம் நடந்ததுனால இதிகாசத்துல இதிகாசத்துல இது இப்போ இப்படி நடந்ததுன்னு அர்த்தம். வடமொழியில அப்படி நடந்தது. இந்த இரண்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த மகாபாரத்தை ஒருத்தர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணிட்டு பரப்பினார். யார் தெரியுமா? கிருப்பானந்த வாரியாரோட அப்பா. அவர் பேரு எப்ப இந்த காலம் என்னன்னா 1956. அவருக்கு வந்து மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், பாங்காக் எல்லாம் போய் 10 நாளுக்கு மேல அங்க இருந்து உரையாற்றிட்டு வருவாங்க. பெனாங்கில 10 நாள் இருப்பாரு, மலேசியால 10 நாள் இருப்பாரு. 3 மாசம் இந்த பக்கம் சுற்றுப்பயணம். 1956 பெரிய வாரியார் வாரியார் சாமிங்க. அவங்க அப்பா பேரு மல்லையதாஸ் பாகவதன் பேரு. இந்த பெரிய புராணம் சொன்ன மாதிரி, ராமாயணம் சொன்ன மாதிரி மகாபாரதத்தை இந்த பகுதி முழுக்க சொல்லி இருக்கிறார். ஏன் மல்லையதாஸ் பாகவதர், அவர் தான் வாரியார் சுவாமிகளுடைய அப்பா. வாரியார் சுவாமி எழுதுகிறார், வாரியார் என்ன தெரியுமா பண்றார்? இன்னைக்கு 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 நான் பேசக்கூடிய தலைப்புக்கு ஒரு முன்னுரை கொடுத்தது யாருன்னா வாரியார் சுவாமிகள் தான். அப்போ இங்க என்னன்னா, ஒரு ஒரு 20 வருஷம் அவர் கூட பழகியிருந்தா கூட அந்த அளவுக்கு நம்ம இதா இருந்திருக்க முடியாது. அவ்வளவு வாரியார் சாமிகளோட பேச்செல்லாம் நம்ம கேட்கும்போது அவ்வளவு சிறப்பா இருக்கும். அவர் கூட நான் பேசியிருக்கேன். என்னன்னா, அவர் சேலம் ஜங்ஷன் காவடி பழனியாண்டவர் கோயிலுக்கு பிரசங்கம் பண்ண வருவார். அங்க பைங்குடி உத்தரத்துக்கு 12 நாள் 11 நாள் விழா எடுப்பாங்க. அந்த 11 நாள்ல ஒரு நாள் கிருப்பானந்த வாரியார் வருவார். அப்போ எங்க தாய்மாமன் வீட்டுல தான் அவர் தங்குவார். அங்க தங்கிட்டு வரும்போது அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அப்போ ஒரு மரம், அதுக்கு அவரை பத்தி அவர் எழுதியிருக்கிறது என்னன்னா, ரொம்ப அருமையா எழுதியிருப்பார். எல்லாத்தையும் முருக பக்தர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? ஒரு பக்கம் ஒரு மரம், அந்த மரத்துக்கு தர்மராஜான்னு பேர். அது தர்ம மரம். அந்த மரத்துக்கு வேர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. கண்ணன் தான் அதுக்கு வேர். கண்ணன் வேறுனா இருக்கணும்னா மரம் எப்படி இருக்கணும்? தர்மமா தானே இருக்கணும்.
சரி, அதுக்கு அடிமரம். அடிமரம் அர்ஜுனன், இலை பீமன், பூ பூ யாரு? பூ கனினா நகுலனும் சகாதேவனும். இது இது ஒரு பக்கம். என்னன்னா தர்மர் மரம், வேறு அர்ஜுனன், வேறு வேறு வந்து அர்ஜுனன், அடிமரம் வந்து அப்புறம் வந்து கிளை வந்து பீமன், பூவும் கனியும் நகுலனும் சகாதேவனும். இது ஒரு பக்கம் இருந்தது. 5 பேரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இது ஒரு மரம் ஆச்சு. இதுக்கு பேரு தர்ம மரம். இருத்தாப்புல இன்னொரு பெரிய மரம் அதர்ம மரம். அந்த அந்த அநீதிக்கு கோபம், பொறாமை, ஆணவம் எல்லாம் சேர்ந்த மரம். அந்த மரத்துக்கு பேரு துரியோதனன். அந்த மரத்துக்கு வேறு திருதராஷ்டிரன், அவங்க அப்பா. அதனாலதான் இவன் கெட்டான். இந்த பெரிய பெரிய கதை. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் யோகியமா இருந்திருந்தா ரொம்ப தேவையில்லை. அந்த அடிமரம் யார் ரொம்ப தேவையில்லை. அங்க அந்த அந்த அவங்க கேட்ட ஒரு 5 வீடு கொடுத்துருந்தா மகாபாரத போரே வந்திருக்காது. 5 வீடும் கொடுக்கல, 5 ஊரும் கொடுக்கல, 5 நாடும் கொடுக்கல, எதுவும் கொடுக்காதனால்தான் கடைசியில மகாபாரத போர் வந்துச்சு. ஸோ அவங்க அந்த மாதிரி மரம் தான். இது வந்து துரியோதனன். சரி, ரொம்ப தேவையில்லைப்பா. அந்த அடிமரம் யார் தெரியுமா? அங்கே அடிமரம் அர்ஜுனன், இங்க அடிமரம் கர்ணன். அங்க கிளை மரம் பீமன், இங்க கிளை மரம் சகுனி. அங்கே பூவும் கனியும் நகுலும் சகாதேவனும். இங்கே துச்சாதனன் ஒரு ஆளு. துச்சாதனன் யார் தெரியுமா? துரியோதனனுக்கு தம்பி. அவனை பத்தி பார்க்க பாரதியார் அழகா சொல்றாரு. இவன் இவன் தீயில் அண்ணனை வென்றவன். தீமை பண்றதுல அண்ணனை ஜெயிச்சவனா? அவன் அவ்வளவு பொல்லாதவன். இப்போ 2 மரம். ஒரு மரம் வந்து தர்ம மரம், இன்னொன்னு துரியோதனன் மரம். சரி ஆச்சா? இப்போ அந்த மரத்துக்கு உண்டாக்கி வச்சது குந்தி தேவி ஒண்ணு. இந்த மரத்தை உண்டாக்கி வச்சது காந்தாரி. குந்தி தேவி அம்மா தாயை போல பிள்ளை. குந்தி தேவி அம்மா தாயை போல பிள்ளைன்னு. பிள்ளைன்னா யார் யாரு? அந்த 5 பேரும் இருப்பாங்க. பிள்ளைனா தாயை போல பிள்ளைன்னா அவங்கதான் அம்மாவை போல இருப்பாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இன்னைக்கு போச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு தெரியுமா? தாய் மனசுல என்ன சிந்தனைகள் இருக்கோ பிறக்கிற குழந்தைகள் அந்த சிந்தனையுடன் தான் பிறப்பார்கள். இது ரொம்ப முக்கியம் சார். யார் யார் கர்ப்பஸ்திரீ இருக்காங்களோ அவங்களெல்லாம் எப்படி வச்சுக்கணும்னுட்டு, சந்தோஷமா வச்சுக்கிட்டுன்னுட்டு மகாபாரதத்திலேயே வியாச முனிவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார். ஆகையால கணவன்மார்கள் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் இருந்தா நல்லா குழந்தை பிறக்கும்ன்றார். அதனால பிள்ளையை அதுக்கு தகுந்தாற்போல் தான் பிறக்கும். தாய் மனசுல என்ன சிந்தனை இருக்கோ பிறக்கிற குழந்தையும் அதுக்கு தகுந்தாற்போல் தான் இருக்கும், பிறக்கும். சரி, குழந்தை வயிற்றுல இருக்கிற பொழுது நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். இப்போ நீங்க சிந்தனைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பிரகலாதன் வயிற்றுல இருக்கும்போது நாரதர் கதை சொல்ல, அந்த நாரதர் கதை சொல்லும் போது அவங்க அம்மா தூங்கிடுவாங்க. உள்ளோர் இருந்த பிரகலாதன் கொட்டிட்டு இருப்பாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். நான் அப்போ நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போகணும், இயற்கையான காட்சிகளை காண்பிக்கணும். அந்த பொண்ணை வந்து வருத்தப்படாமல் வச்சுக்கணும். அப்ப தூங்குற பொழுது கூட வேகமா தட்டி எழுப்பக்கூடாது. மெதுவாக மெதுவாக மெதுவாகத்தான் எழுப்ப வேண்டும். இப்படி எல்லாம் பண்ணுனா அந்த பிள்ளைக்கு நல்ல பிள்ளையா பிறக்கும். நல்ல மனசுதான் காரணம். அது என்ன சார் குந்தி தேவி, என்ன சார் நாமெல்லாம் இப்போ அந்த மாதிரியா இது பண்ண முடியுமானா? அப்படி பண்ணவங்களை எதுவும் பார்த்தாலும் அது வெவ்வேறு நல்லாவே தெரியும். அதனால என்ன செய்யணும், இந்த குந்தி தேவி
எல்லாம் ஒரே மாதிரி தானே. இதுக்கு இதுக்கு ஆம் இருக்கு. ஆமா தானே. இப்போ மாமரம், அது மாமரம் ஒரே மரத்து ஒரே மரத்து காய ஒரே மாதிரி தானே இருக்கும். ஒரு வம்சத்து ஆளுக இப்படி கெட்டு போயிட்டானே. ஏன் என்னங்க, ஒரு தாய் வத்து இதுக்கெல்லாம் பிள்ளைங்க அண்ணன் ஒரு மாதிரி தம்பி ஒரு மாதிரி போயிடுறாங்களே. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் என்ன பொருள்லாம், என்ன காரணம்? ஒரு என்ன காரணம்னா, அண்ணன் வயிற்றுல இருக்கும்பொழுது எந்த சிந்தனை அதிகமாக இருந்ததோ அது பொறுத்து தான் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை அமையும். ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு? கல்யாணமானா என்ன சொல்லணும்? டேய், உன் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கோ, நல்லபடியா வச்சுக்கோ, அப்பதாண்டா பிறக்கிற பிள்ளைங்க நல்லா பிறக்கும் அப்படின்னு 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 பார்த்து இல்லையா? அமைதியா வச்சுக்கணும், கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க அதுக்குத்தான் இன்னைக்கு கதை முதல்ல குந்தி தேவி கிட்ட போறோம். ஆனா ஒண்ணு நினப்புல வச்சுக்கோங்க, கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணது எதுக்கு? பூபாரம் தீர வேண்டும். இங்கே இங்கே அந்த காலத்து கோடி பேர் இருந்தாங்களா? இந்த இந்தியா முழுவதும் 1 கோடி பேர், அதுக்கு மேல பெருக, அதுக்கு மேலவே இல்லை. அந்த காலத்துல இதுல கிட்டத்தட்ட பாதி அழிஞ்சு போச்சு. எதனால? சண்டையினால. கிட்டத்தட்ட 39,36,010 பேர், 3600 பேர்ல 10 பேர் தான் மிச்சம். பாக்கி மற்றவங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது மனுஷன் மட்டும். இதுல இறந்தவர்கள் 36,36,306 36,600 பேர். இந்த குதிரை யானைகள் அதெல்லாம் கணக்கு இல்லை. அப்போ பூபாரம் தீர்க்க வேண்டும். பூபாரம் தீர்ப்பதற்கு காரணமாய் இந்த இருந்தவர்கள் தான் 4 பேர். ஒண்ணு துரியோதனன், 2வது துச்சாதனன், 3வது சகுனி, 4வது கர்ணன். சரி, துஷ்டர்களாக 4 பேர். இந்த 4 பேரும் இந்த 4 பேர் இருந்தா உலகம் அழியறதுக்கு, அந்த காலத்துல இவ்வளவு பேர் அழியறதுக்கு காரணம் அவங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தது தான், பின்னால இருந்தது தான். காந்தாரி இவர்களுக்கு பின்னால இருந்து குந்தி தேவி 2 பேரையும் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். அதுதான் என்ன, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு யாரை பார்த்து சொன்னாங்க? இவங்களாக பார்த்தான் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணாலே அழிவது, இந்த பெண்ணாலவே ஆகிறது. அவ்வளவுதான் தலைப்பு. இன்னைக்கு முதல்ல குந்தி தேவி கிட்ட போறோம். எது வம்சம் அவங்களது? யாரு? குந்தி தேவியோடது எது வம்சம். ஆமா, எது வம்சம்னா கிருஷ்ண பரமாத்மா பிறந்த வம்சம். எது குலம்? யாதவ குலம் அப்படின்னு பேரு. பெருமக்கள், யாதவ பெருமக்கள், இடையர்னா என்ன அர்த்தம்? அதாவது நேற்றுக்கு சொன்னேன், தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருந்து மனிதர்களை தேவர்களாக்குவதற்கு, அவர்களை உயர்த்துவதற்கான இவங்கள் தான் யாதவர்கள், இடையர்கள் என்று சொல்வார்கள். இடையர்கள்னா இன்பிட்வீன் டூ, இடையர்கள் மிடில், அப்படி அர்த்தம். கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணது எதுக்குன்னா எது குலத்திலேயே சூரசேனன் ஒரு மகாராஜா. அந்த சூரசேனன் மகாராஜாவுக்கு மாரிச்சைன்னு ஒரு மனைவி, 10 ஆண் குழந்தை, 5 பொன் குழந்தை. இப்போ மாறி எல்லாம் இல்ல. அப்ப 15 பிள்ளைகள். அதெல்லாம் சர்வசாதாரணமா அந்த காலத்துல வீடு நிறைஞ்சு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கோம்.
அவங்க வந்து அவங்க மனசு நிறைஞ்சிருந்தது. நான் வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த காலத்துல 15 பிள்ளைங்க, 10 ஆண் குழந்தை, 5 பெண் குழந்தை. இந்த 5 பெண் குழந்தைகளையும் மூத்த பொண்ணு யாரு, பிரகை இந்த மூத்த பொண்ணு பிரகை அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணான், அவனுடைய அத்த மகன் குந்தி போஜன், அந்த அத்த மகனுக்கு, அந்த அத்த மகன் யாரு, குந்தி போஜனுடைய அத்த மகன் வந்து இந்த அத்த மகனுக்கு தர்றேன்னு அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணை குந்தி போஜனுக்கு சூரசேன மகாராஜா ஸ்வீகாரமா கொடுத்துடுறான். அதனால அந்த பொண்ணுக்கு குந்தி போஜன் மகள் குந்தின்னு பேராகி போச்சு, குந்தி தேவி. சரி, இந்த குந்தி தேவி அந்த ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறா. அப்போ இருக்கிற பொழுது ஒரு நாள் வந்து துர்வாச முனிவர் வருகிறார். இந்த பொண்ணுக்கு வயசு ஒரு 10 இருக்கும், சின்ன பொண்ணு தானே. நான் துர்வாசரை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கேன். இவர் வந்து ரொம்ப கோபக்காரரு, மனுஷன் சிரிக்கவே மாட்டான், முகத்துல அப்பளத்தை போட்டா அப்படியே வந்து புரியும். துர்வாசர் சிரிச்சா ஒரே ஒரு கோயில் இருக்குது, அது சிற்பம் இருக்க தெரியுமா, எந்த இடம் தெரியுமா, அது துர்வாசர் எல்லா கோயில்லையும் கோபமா தான் இருப்பாரு. அவருக்கு வரம் எப்படி தெரியுமா, அவருக்கு எப்படி தெரியுமா, எவ்வளவுக்கு சாபம் கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவருக்கு பலம் கூடுமா. இது எப்படி இருக்கு, பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல. நீ நாசமா போன்னு இவரு சொன்னா இவருக்கு இன்னும் பலம் கூடுமா. அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வளம், அப்படி ஒரு துர்வாசர் அவர், அந்த ரிஷி அவர் வந்து சிரிச்சபடி இருப்பாரு. ஒரே ஒரு ஊர்ல தான், அது எந்த ஊர்னா திருக்களர்னு பேரு. திருக்களர்னா அந்த ஊர் மன்னார்குடி பக்கம் இருக்குது. திருச்சூர், திருக்களர் அப்படின்னு பேரு. அப்போ அங்க ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல ஒரு சிலை இருக்கு. அந்த ஊர்ல மட்டும் துர்வாசர் சிரிச்சபடி இருந்திருக்கிறார். ஒருவேளை அவருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க தான் ஏதாவது ஜோக் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல, கிளீனா அவர் சிரிச்சிருக்கிறார். இந்த வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரரா இருக்கிறாருன்னா, ஆமா சார், எப்ப பார்த்தாலும் எள்ளும் கொள்ளுமா ஒரு மூஞ்சில வெடிக்குது சார். அப்படியா, கூட்டு போங்க, துர்வாசர் சிரிச்சா அப்படி இருப்பார், அந்த பார்த்தாவது உங்க வீட்டுக்காரர் சிரிக்காம வந்துருவாங்க பார்க்கலாம். அவ்வாறு துர்வாசரே இப்படி ஆயிட்டாரே, நம்மளும் கொஞ்சம் சிரிப்போம் அப்படின்னு சொல்லி நடக்குதா இல்லையான்னு பாருங்க. திருக்களர் அப்படிங்கிற ஊரு காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்குது. அங்க போயிட்டு உங்க வீட்டுக்காரரோட நீங்களும் போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கும் அந்த மடம் இருக்கு. அந்த மடாதிபதி 5வது மடாதிபதி வீரசேகர் சுவாமிகள் பேரு. அவர் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். ஞானசம்பந்தர் சுவாமிகள் வந்து பாடின திருத்தலம் வந்து திருக்களார் அப்படின்ட்டு பேரு. அங்கதான் துர்வாசர் சிரிச்சபடி இருக்கக்கூடிய ஒரு சிலையை நீங்க பார்க்கலாம். மீதி இடம் எல்லாமே கோபஸ்டே. அவர் கோபத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். ஒரு கதை நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சாபம் கொடுத்துட்டே தான் போவாரு. அதே மாதிரிதான் ஒரு முறை அவர் வந்து இதுக்கு போறாரு, இங்க கைலாசத்துக்கு போறதுக்கு முன்னால அவரு வந்து மகாவிஷ்ணு பார்த்துட்டு போலாம்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கு வரும்போது பார்த்தா அவங்க வந்து மகாலட்சுமியோட சிரிச்சு பேசிட்டு, ஆனா மகாலட்சுமியும் பார்க்கல, மகாவிஷ்ணு பார்க்கல. அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆஹா, நான் வந்து தெரியாம நீங்க பாட்டி இது பண்ணிருக்கீங்களா, மகாவிஷ்ணு கூப்பிடுறாரு. அப்பயும் அவர் திரும்பல, அதனால அவர் சாபம் கொடுத்துடுறாரு. அந்த மாதிரி யாருக்கிட்ட கணக்கே கிடையாது, அவர் எல்லாத்துக்கும் சாபம் கொடுத்துருவாரு. அவருக்கு கோபம், அவ்வளவு கோபம். யாராவது உங்களுக்கு ரொம்ப இதாகன்றானா, என்னப்பா இவர் பெரிய துர்வாசம் இவர் மாதிரி இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் எள்ளும் கொள்ளும் வெடிக்குதுன்றோம்.
ஒரு மேனேஜர் சந்தோஷமா பேசல, எப்ப பார்த்தாலும் கோவிச்சுக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம சொல்றது இப்படிதான் சொல்லுவோம். அவருக்கு பேரே துர்வாசர்னு பேரே வச்சிருவாங்க. ஒரு காலேஜ்லயே ப்ரொஃபஸர் பேர் கூட துர்வாசர்னு பேர் வச்சிருவாங்க. அந்த மாதிரி. அப்போ அவரு வந்து இந்த மடாதிபதி 5வது மடாதிபதி வீரசேகர சுவாமிகள் அவர் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண திருக்கால ஞானசம்பந்த சுவாமிகள் பாடின திருத்தலம் திருக்கலார். அங்கத்தான் துர்வாசர் திருச்சப்படி ஐயா. குந்தி தேவியை பார்க்க துர்வாசர் வந்தார். 12 மாசம் அந்த ஊர்ல இருந்தார். குந்தி போஜன் கிட்ட இந்த பொண்ணு 12 மாசம் எனக்கு பணிவிடை செய்தது. இந்த கோபக்காரர்கள்கிட்ட பொழப்பு நடந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்கு கோபம், எப்ப கோபம், எப்படி வரணும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு முனிவருக்கு 12 மாசமும் மனசு திருப்தியாக அவருக்கு சேவை செஞ்சுட்டாங்க. யாரு? குந்தி தேவி. அப்போது சம்பந்தம் இல்லாததுக்கும் வரும் இவருக்கு கோபம், கஷ்டம். சம்பந்தம் இல்லாததுக்கும் வரும் என்ன கோபம், கஷ்டம் இல்லையா? இந்த குந்தி தேவி அவ்வளவுக்கு பிரியமாக இந்த 10 வயது பொண்ணு பண்ணினா. அப்போ பணிவிட செஞ்சார். துர்வாசருக்கு சந்தோஷம், குஷி ஆயிட்டார். அம்மா குந்தி தேவி, உனக்கு ஒரு வரம் தரேன், என்ன சொல்லு, என்ன இந்த மந்திரம் சொல்றேன், கொடுங்க சாமி. கொடுத்தா இந்த பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த அந்த பிரியமா அந்த பொண்ணு பணிவிட செஞ்சதால துர்வாசருக்கு சந்தோஷம். அம்மா உனக்கு ஒரு மந்திரம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்போ இவளை பத்தி கண்டுபிடிச்சிட்டா. இவருக்கு என்ன ஞான திருஷ்டில பின்னால இவட வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னுட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்குனால இவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி, இந்த மந்திரத்தை நீ சொல்லி யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட அவங்கள போலவே ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவாங்க. திருப்பியும் நீ அதே மாதிரி கன்னி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சரி ஓகே ததாஸ்துன்னுட்டு போயிடுறாரு. வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு மந்திரத்தை வாங்கியாச்சு. இந்த மந்திரம் சொன்னா என்ன ஆகும்? இந்த மந்திரத்தை சொல்லிதான் பார்ப்போமே. சின்ன வயசு, அறியாத வயசு, ஒன்றும் தெரியாத வயசு, என்னமோ வேண்டான்னு சொன்னாதான் வேணும்னு செய்யும். அந்த மாதிரி இந்த தேவதையை நினைக்கிறோமோ அவர் உன்னோட இருந்து உடனே அவர் மாதிரி ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து விட்டு உனக்கு கொடுப்பார். 10 வயசு பொண்ணு என்னத்தை கண்டு நம்ம கண்டுச்சு நம்ம காலத்துல. நாம வயசு பொண்ணுக்க ஒன்றும் தெரியாம இருக்கு. ஆனா துர்வாசர் மொட்டையா ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி, என்ன பண்றா? நேர மொட்டை வாடிக்கு போறா. அங்க நவகிரகங்கள்ல நம்ம பார்க்கறது 2 கிரகம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். காலை வேலை தான் இல்லையா? ஒண்ணு சூரியன், மற்றொன்று சந்திரன். அப்படி தெரியறவங்களை பகல் நேரம் கதிரவன் பிரகாசமா இருக்கு. இந்த பொண்ணு விவரம் தெரியாது இல்லையா? 10 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும்? சரி, அவர் கொடுத்த வரத்தை நம்ம எப்படிதான் யூஸ் பண்ணி பார்ப்போம், என்னதான் செய்யுதுன்னு பார்த்தா அவர் மந்திரத்தை சொல்லிட்டு உடனே சூரிய பகவானை பார்த்தா சூரிய பகவான் அங்கிருந்து கம்பீரமா 7 குதிரைகளை கூட்டிட்டு வந்துட்டார். பளபளன்னு அழகான தோற்றம். பக்கத்துல வர்றார். பயந்து போனா குந்தி தேவி. ஐயோ, நான் தெரியாம சொல்லி போட்டேன் சாமி, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்றா. அம்மா நெருப்பு தெரியறது தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும். நெருப்புன்னு தெரிஞ்சிருத்தோம்னா நான் யாருக்கும் தெரியாம இருட்டுல போய் கதை மூடிண்டு அந்த விளக்குல கை வைக்கிறேன்னாலும் சுடும். எல்லாருக்கும் தெரிஞ்சு கைய வச்சாலும் சுடும். ஆகையால இந்த போற போக்குல உள்ள கூட்டமா இருக்குன்னு உள்ள போனோம். உள்ள போறோம். அம்பாள் எழுதி வரையா ஒரு கும்பல போட்டார். சரி, புண்ணியமா இல்லையா ஐயா? அவ்வளவுதான். தற்செயலா கடவுள் கிருப்பையை கொடுத்து வச்சவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அம்மா, இந்த வேகத்தை தாங்க முடியாது. என்ன மாதிரி? ஒரு குழந்தை உனக்கு தருவேன், பார்வையினாலே பிள்ளை
மறக்காதீங்க. பார்த்த மாத்திரத்திலே வந்து ஆஹ் இந்த மந்திரத்தினுடைய வேகம் அப்படி குழந்தை கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும், நீ திரும்பவும் பெண்ணாகி விடுவாய் அப்படின்னு சொல்றாங்க. கன்னியாகி வந்து கன்னி விடுவேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பார்க்கிறார். திடீர்னு இவருக்கு ஒரு குழந்தை உண்டாகி பிறந்துடுச்சு. இந்த 10 மாசம் கணக்கெல்லாம் 8 மாசம் கணக்கெல்லாம் அங்க கிடையாது. கணக்கெல்லாம் நம்மளுக்குத்தான். அவங்க தேவர்கள் தெரியாது, ஒன்றும் கிடையாது. அப்பவே குழந்தை ரிஷிப்பிண்டம் காத்தங்காது இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு குழந்தை பிறந்துடுது. கேட்டுக்கோங்க, அப்படியே அழகான குழந்தை, அம்சமான குழந்தை, ரொம்ப கொழுன்னு நல்லா அழகா இருந்துச்சு. ஆனா என்ன கவச குண்டலம். குண்டலம் எங்க இருக்கும்? காதுக்குள்ள இருக்கும். குண்டலம்னா தெரியுமா? தெரியும். பெண்ணுக்கு போடுறது தோடு. அதுக்கு ஏன் தோடுன்னு பெயர் வச்சாங்க தெரியுமா? தெரியாத? தெரியும். அது அது என்ன செய்யுதுன்னா தொட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது அடிக்கடி தோடு படுறதுனால வச்சது தோடு. அப்போ தோடு படுவது பாடு, தொடுவது கேடு, நடுவது நாடு, விடுவது வீடு, தொடுவது தோடு. இதுதான் தமிழ். அப்படி தொட்டுக்கிட்டு இருந்தா தோடு, தொடாம தொங்கினமே அவர் ஆண் போட்டாலும் குண்டலம், கவச குண்டலத்து பிறந்தான். யாரு? அழகான குழந்தை பார்க்கிறான். பயமா இருக்கு. என்ன இன்னும் கல்யாணமே ஆகலே, அதுக்குள்ளோர உனக்கு குழந்தைன்னா ஊர்ல என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? அதனால வேண்டாம், ஒரு பெட்டியை எடு, அந்த குழந்தைய ஒரு முத்தம் கொடு, படுக்க வச்சா அவளுடைய சேலையை பிடிச்சு கத்துறான். சரி வேண்டாம், இந்த சேலை தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சேலைய அந்த குழந்தைய சுத்தி பேக் பண்ணிடுறாங்க. ஆத்துல விட்டுட்டான், கடவுள் காப்பாற்றட்டும். இன்னும் அந்த குழந்தைய ஆத்துல அசஞ்சி போறத அந்த கண்ணால தூரத்துல இருந்து பாக்குறா. அப்போ ஒரு அந்த அங்க ஒரு தேரோட்டி தன்னுடைய பெண்டாட்டியோட இருக்கான். அப்போ ஒரு குழந்தைய பாக்குறாங்க. இது பயமா இருக்கு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, ஐயா இது வேண்டாம். இது ஒரு பெட்டி எடுத்தா, அந்த குழந்தைக்குள்ள ஒரு முத்தம் கொடுத்தா, படுக்க வச்சா. இப்போ சேலையை எடுத்து சுத்துறா, ஆத்துல விட்டுடுறா. கடவுள் காப்பாற்றணும். அந்த குழந்தைய ஆத்துல அசைஞ்சு போகுது. அசைஞ்சு போனா அந்த ஊர் தேரோட்டி, அந்த தேரோட்டி கிட்ட போய் சேர்ந்தது. அந்த தேரோட்டியினுடைய மனைவி ராதை. 2 பேரும் அந்த குழந்தையை பார்த்தாங்க. கடவுள் தந்த ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? வசுசேனன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அசரீரி வாக்கு சொல்லுச்சு, காதில் குண்டலம் உடையவன் கர்ணன்னு சொல்லிச்சு. எங்கேயோ யாரோ பேசுறாப்புல இருக்கு, கர்ணன்னு பேரு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வசுசேனன்ல இவன் பேர் கர்ணன் அப்படின்னாங்க. இத பத்தி 2 நாளைக்கு அப்புறம் நம்ம பேச போறோம். அப்போ அந்த கதையை நான் சொல்ல போறேன். இப்போ நம்ம திருப்பியும் குந்தி தேவி கிட்ட போறோம். அது அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அங்க குந்தி தேவி கிட்ட இருந்து தொடருவோம். இன்றைக்கு இந்த மகாபாரதம் கதையை இன்னைக்கு இதோட முடிக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகாபாரத கதையை கேட்க வந்திருந்த எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.